ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் வந்து சிதம்பர நினைவுகள். இது வந்து ஒரு மலையாள புத்தகம். இதை வந்து தமிழில் வந்து கேவி ஷைலஜா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. மலையாளத்தில் வந்து பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்படின்றவர் தான் இந்த புக்கோட ஆத்தர். இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா நவீன கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. கேரள நவீன கவிதை பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு என்று மலையாள அறிவு ஜீவிகளாலும் சாமானிய மனிதர்களாலும் வாஞ்சையோடு அழைக்கப்படுபவர். 6 கவிதை தொகுப்புகள் வந்தாலும் ஒரே ஒரு கட்டுரை தொகுப்பான சிதம்பர ஸ்மரணா வாழ்வின் உண்மைக்கு பக்கத்தில் அல்லாமல் வாசகனை உண்மையாகவே தகித்து எரிக்கிறது. உலகின் பல நாடுகளின் அழைப்பின் பேரில் சென்று இந்திய கவிதைகளை பிரதிநிதிப்படுத்துவர் இவர். மாவட்ட கருவூல பணியிலிருந்து ஓய்வு பெற்ற இவர் மனைவி விஜயலட்சுமியோடு எர்ணாகுளத்திலும் மருமகளோடு பெங்களூரிலுமாக வசித்து வருகிறார்கள். தற்போது திரைப்படங்களிலும் இவர் நடிக்கிறார். இதுதான் வந்து ஆத்தர் பற்றின இன்ஃபோ. இப்போ வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தவங்க தான் கேவி ஷைலஜா அப்படின்றவங்க. இவங்க வந்து ஃபேமஸாக வந்து பவா செல்லதுரையோட ஒய்ஃப். நீங்கள் யூடியூப்பில் நிறைய பவா செல்லதுரையோட ஸ்டோரிஸ்லாம் வந்து அவர் வந்து ஒரு கதை சொல்லி அவங்களோட மனைவி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு மலையாளி. பட் இவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். பட் இந்த புக்கை வந்து மொழிபெயர்க்கணுன்றதுக்காக இவங்க வந்து எழுதி அதை படிக்கவும் வந்து மலையாளத்தை வந்து கற்றுக்கிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு மலையாளம் வந்து பேச மட்டும்தான் தெரியும். அதுதான் இவங்களோட ஒரு மதர் டங்காக இருந்தாலும் இவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். பட் இந்த புக்கை வந்து இவங்களே மொழிபெயர்க்கணும் அப்படின்றதுக்காக எழுதவும் படிக்கவும் வந்து இவங்க மலையாளத்தை வந்து கற்றுக்கிட்டாங்க. இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு இவங்க 8 மொழிபெயர்ப்பு நூல்களை வந்து பண்ணியிருக்காங்க. 2 தொகுப்பு நூல்களும் வந்து பண்ணியிருக்காங்க. 2 வாழ்வனுபவ தொகுப்புகளும் வந்து இவங்க வந்து 13 புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புக் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் சிதம்பர நினைவுகள் ஏற்படுத்திய அதிர்வலைகள் ஏராளம். இந்த ஆண்டு 2019 சீரமைப்புக்கு உட்பட்ட 12ஆம் வகுப்பு, அதாவது 12th கிரேடு தமிழ் பாடப்புத்தகத்தில் இத்தொகுப்பிலிருந்து ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த புக் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 21 சாப்டர்ஸ் இருக்கும். குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். இதுலேருந்து ஒரு ஸ்டோரி வந்து 12th வந்து 12th புக்கில் வந்து இருக்குது. அதாவது புக்கில் வந்து இருக்குது. இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து 2003 வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமே 19th எடிஷன் வந்து 2023 வந்து பண்ணியிருக்காங்க. பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா வம்சி புக்ஸ். இந்த புக் வந்து as I said 21 ஷார்ட் ஸ்டோரிஸோட கலெக்ஷன். இந்த 21 ஷார்ட் ஸ்டோரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரோட லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவங்கள். இந்த உண்மையான சம்பவங்கள் நிறைய ஆத்தர்ஸ் வந்து எழுதலாம். பட் வந்து எந்த அளவுக்கு ஓப்பனாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் ஒரு மனிதர் வந்து இருக்க முடியும் அப்படின்றத இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம். நம்மளை பற்றி நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்போம். பட் எல்லாத்துக்குமே ஒரு ஃபில்டர் இருக்குது. பட் ஏன்னா நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ், இமேஜ், அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஒரு புக்காக ஒருத்தவங்க வந்து ஒரு லைஃப்பில் வந்து நடந்த விஷயங்களை பப்ளிஷ் பண்ணும்போது அதில் அப்போ எத்தனை பேர் படிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம், மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் இவர் எந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டியோட ஒரு டச்சாரா மாதிரி இந்த ஸ்டோரி வந்து எழுதியிருக்காரு அப்படின்றது தான். இது வந்து வாழ்வியல் புத்தகம் அப்படின்றதுனால இதில் சுவாரஸ்யம் இருக்காதுன்னு அப்படி நினைக்கவே முடியாது. ஏன்னா இதில் தான் வந்து அவ்வளோ முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டெல்லாம் நடக்குது. சினிமாவில் நடக்கிற ட்விஸ்ட்டை விட நம்ம லைஃப்பில் நடக்கிற ட்விஸ்ட் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இந்த சிதம்பர நினைவுகள். இந்த புக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஒரு பத்தி எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான பத்தி. இதை நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த புக் என்ன மாதிரி ஒரு புக்குன்னு.
வாழ்வின் சில நினைவுகள் மங்கி மறைந்து போகாமல் மனசில் மீண்டும் மீண்டும் அலைமோதி கொண்டிருக்கின்றன. அந்த நினைவுகளை வார்த்தைகளில் கோர்த்து பார்க்க தோன்றுகிறது. அப்படி உருவானதுதான் இந்த வாழ்க்கை குறிப்புகள். ஜீவிதம் மகா அற்புதமான ஒன்று. ஒருபோதும் எதிர்பார்க்காத ஏதோ ஒன்றை அது உங்களுக்காக பொத்தி வைத்து காத்திருக்கும் எப்பொழுதும். இதுதான் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அப்படின்றவரோட வரிகள். இந்த புக் ஆஸ் ஐ செட் மலையாளத்தோட ஒரு டிரான்ஸ்லேஷன்றதுனால இந்த புக் நீங்கள் கேவி சைலஜா அப்படின்றவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்றது இந்த புக் நீங்கள் படிக்கும் போது மலையாளத்தோட வாசனை வீசிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மலையாள புக் படிக்கிற மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழில் நீங்கள் படிக்கிறதுனால தமிழ்லேயும் ரொம்ப அழகழகான வார்த்தைகளை வச்சு அதுவும் எழுதியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த புக் படிக்கும் போது மலையாளம் மேலேயும் ஒரு ஆசை வந்துடும். அது இல்லாமல் தமிழில் இருக்க அழகான வார்த்தைகளும் நிறைய இவங்க எழுதியிருப்பாங்க. அதனால் தமிழில் படிக்கிற ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புக் மொத்தம் 184 பேஜஸ். இதில் நிறைய பேர் இந்த புக் பாராட்டி எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமான சில பேர் பார்த்திங்கன்னா மேலாண்மை பொன்னுச்சாமி, பா வண்ணன், உதயசங்கர், கல்யாண்ஜி, இந்தியா டுடேலேருந்து எழுதியிருக்காங்க, கனையாடியிலேருந்தும் எழுதியிருக்காங்க, தீம் தரைகிட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் எழுதியிருக்காங்க. அவர் எழுதியிருக்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு புக் படிக்கும் போது சூப்பராக எழுதியிருக்காரு இந்த ஆத்தர்னு சொல்லிவிட்டு அந்த ஆத்தரை நீங்கள் போய் நீங்கள் மீட் பண்ணும் போதோ இல்லை எதாச்சும் அந்த ஆத்தரை நீங்கள் மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் அமையும் போதோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த ஆத்தரை நீங்கள் இந்த புக் படித்து முடிச்சுட்டு மீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு எமோஷனோ ஃபீலிங்ஸோ இருக்குமான்றது நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அன்ஃபில்டர்டாக எழுதியிருக்காரு, ரொம்ப ரிலேட்டபிளாக எழுதியிருக்காரு, ரொம்ப உண்மைகளை எல்லாம் அப்படியே படார்னு போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ இந்த புக் படிக்கும் போது ஆத்தர் மேலே நீங்கள் பல இடத்துல உங்களுக்கு கோவம் வரலாம். இல்லை என்ன இப்படி பண்ணிட்டார் இவர், அப்படி இப்படிப்பட்டவரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஒரு இமேஜ் இந்த ஆத்தர் மேலே க்ரியேட் ஆகும். அப்படியே ஃப்ளிப் சைட் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நல்லவராக இருந்திருக்காரு, இவருக்குள்ளேயும் சில நல்ல விஷயங்கள் இருந்திருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு என்னதான் லைஃப் ஹேப்பனிங் ஸ்டோரிஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த புக் படிக்கும் போது இது ஒரு ஃபீல் குட் புக் தான் இது. இந்த புக் படிக்கும் போது சின்ன சின்ன கதைகளாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களால் படித்து முடிச்சிட முடியும். ஒரு நாளைக்கு ஒரு கதைன்னு எடுத்தால் கூட ஒரு 21 டேஸ்லேயே நீங்கள் இந்த புக் படித்து முடிக்கலாம். ஆஸ் ஐ சைடு இது 184 பேஜஸ் தான். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இல்லை ஒரு புக் ஸ்லம்பில் இருக்கவங்க, புக்ஸ் ஜாஸ்தியாக படிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த புக் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட் இருக்கிறது தான் இந்த புக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் இந்த புக் படிக்கும் போது உங்களை பற்றியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த புக் படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன மாதிரி ஒரு கேரக்டர், நம்ம என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருந்திருக்கோம், என்னென்ன கிரே சைட் நமக்கு இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்களும் யோசித்து பார்க்குறதுக்கு இந்த புக் படித்து முடிக்கும் போது உங்களுக்கு அப்படி ஒரு இன்ஸ்டிங்க்டை க்ரியேட் பண்ணும். ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளேயுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குட்டான சில விஷயங்கள் இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் குட் தாட்ஸ், குட் பிஹேவியர்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாருக்குமே இந்த புக் பிடிக்கும். எல்லாருக்குமே நீங்கள் இந்த புக் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்கூல் படிக்கிற பசங்களும் இந்த புக் ஆஸ் ஐ செட் இது +2 தமிழ் புக்கில் இந்த புக்கில் ஒரு சாப்டர் இருக்கிறதுனால ஸ்கூல் பசங்களுக்கும் நீங்கள் இந்த புக் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் இந்த புக் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இல்லாமல் இவங்க வம்சி புக்ஸில் இன்னும் சூப்பரான நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கட்டுரைகளில் இந்த சிதம்பர நினைவுகள் புக் இருக்குது.
மம்முட்டி அவர்கள், அதாவது ஆக்டர் மம்முட்டியோட வந்து வாழ்வனுபவங்கள், இப்போ பாலச்சந்திரன் சொல்லிக்காடோட வாழ்க்கை அனுபவம் மாதிரி ஆக்டர் மம்முட்டியோட வாழ்க்கை அனுபவங்கள் வந்து 3ஆம் பிறை அப்படின்ற பேரில் வந்து ஒரு புத்தகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் முத்தையா அப்படின்னு இன்னொரு வந்து கட்டுரை புக்கு, அது தமிழ்லேயே வந்து வந்திருக்கு. இது 3ஆம் பிறைன்றது அது மொழிபெயர்ப்பு தான். மலையாளத்துலேருந்து மம்முட்டி எழுதுனது, இவங்க வந்து மொழிபெயர்த்துருக்காங்க. சிறுகதைகள் வந்து நிறைய இருக்குது. சூர்பனகை, கேஆர் மீரா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் இவங்களோட சிறுகதை தொகுப்பில். நாவலில் வந்து பார்த்திங்கன்னா சுமித்ரா அப்படின்ற ஒரு புக்கு, கல்பாட்டா நாராயணன் அவர்கள் எழுதின புக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட பப்ளிகேஷன்ஸில் வந்து ஃபேமஸான புக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் சுஃபா. லவ் யூ ஆல். பாய்.